வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்ல தினமும் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலை வெறும் வாசனைக்காக மட்டும் சேர்க்கப்படுகிறதா, இல்ல பலரும் சாப்பிடும்போது அதை எடுத்து தூக்கி எறிகிறார்களா? ஆனா இந்த சிறிய இலையில நம்ம உடலுக்கு தேவையான ஏராளமான சத்துக்கள் மறைந்து கிடக்கிறது. தினமும் சில கருவேப்பிலைகள் மென்று சாப்பிடுவதால உங்க உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா? முடி உதிர்வதை குறைக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாகும், கல்லீரலை சுத்தப்படுத்தும், கண் பார்வையை பாதுகாக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். இந்த வீடியோல கருவேப்பிலை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களும் ஆரோக்கியமான நன்மைகளும், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது, யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு கருவேப்பிலை சாப்பிடணும் என்பதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது என்னென்ன நோய்க்கு மருந்தாகவும் இது செயல்படுது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். கருவேப்பிலையில இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். கருவேப்பிலையில காணக்கூடிய முக்கியமான சத்துக்கள் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், அயன், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், அடுத்து தாவர வேதிப்பொருட்களும் இதில் இருக்குது. இது எல்லாம் இருக்கிறதுனால தான் இது உடலில் பல செயல்பாடுகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பல உறுப்புகளை ஆரோக்கியமாக இயங்குறதுக்கும் கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையை பயன்படுத்தும் போது உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னென்னா, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. நம்ம என்னென்னமோ காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்ஸு எல்லாமே ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் முடி உதிர்தல் பிரச்சனை தீர்ந்திருக்காது. ஷாம்பு, எண்ணெய் அப்படின்னு நிறைய மாத்திருப்பீங்க. ஆனா அது சரியா இருக்காது. ஆனா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல நீங்க கருவேப்பிலையை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும், முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். கருவேப்பிலை என்றாலே முதல்ல நினைவுக்கு வருவது முடிதாங்க. ஆமாங்க, முடிக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சில ஊட்டச்சத்துக்கள் முடியோடைய ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக இருக்குது. முடி வேர்களுக்கு தேவையான சத்துக்கள் இந்த கருவேப்பிலையில இருக்குது. இதனால முடி ஆரோக்கியமாக வளர்றதை ஊக்குவிக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களா, ஆண்கள் பெண்கள் நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே கருவேப்பிலையை டைரெக்டாக சாப்பிட வேண்டாம். கருவேப்பிலையை பவுட்ரு பண்ணி, கருவேப்பிலையை வடச்சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு, அது கூடவே நீங்கள் உளுந்து, வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வறுத்துட்டு கருவேப்பிலை பொடி அப்படின்னு தயாரித்து தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய முடி கடகடன்னு வளரும், சைனிங்காக இருக்கும், முடி உதிர்தலும் நின்றும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இளநரங்க. முன்கூட்டியே நர வர்றதை தாமதப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இப்போல்லாம் 20, 23 வயசில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இளநரை வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கே இந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே கருவேப்பிலையை உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இல்லைனா கருவேப்பிலை எண்ணெய் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி நீங்கள் டெய்லியும் உங்களுடைய தலைக்கு அந்த கருவேப்பிலை ஆயிலை அப்ளை பண்ணிட்டு வந்தாவே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் சேதத்தை குறைச்சி உங்களுடைய முடியை நல்லாவே கருகருப்பாக வச்சுக்கிறதுக்கு பயன்படும். ஸோ உங்கள் உணவுலையும் கருவேப்பிலை பொடியை சேர்த்துட்டே வாங்க, தலைக்கும் எண்ணெயை தேய்ச்சிட்டே வாங்க, அந்த இளநரை தாமதப்படுத்தப்படும். அடுத்து மூன்றாவது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கருவேப்பிலை பயன்படுதுங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கருவேப்பிலை இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுறதாக சொல்லுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் சில உயிர் செயல்பாட்டு பொருட்கள் இதற்கு காரணமாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தினமும் நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உணவுலையும் சேர்த்துக்கிறலாம், இல்லை நீங்கள் வெறுமனையாக 2 கருவேப்பிலையை தினமும் நீங்கள் பிடுங்கி வாயில் போட்டு மென்றும் சாப்பிடலாம், இல்லை கருவேப்பிலை பொடியை நீங்கள் சாப்பாடில் போட்டும் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ரொம்பவுமே உங்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக அது செயல்படுது. ஆனால் இது மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்துக்கு மாற்றல. நீங்கள் ஆல்ரெடி மருத்துவர்கிட்ட நீங்கள் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை ஒரு புறம் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் இந்த கருவேப்பிலையும் சாப்பிடலாம்.
அடுத்து 4வது நன்மை செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. வயிறு உப்பசம், அஜீரணம், வாய்வு தொல்லை, மலச்சிக்கல் இதை குறைக்கிறதுக்கு பாரம்பரியமாகவே நம்ம வீட்டில் கருவேப்பிலையை பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலோடைய இயக்கத்தை மேம்படுத்தி செரிமானத்தை செரிக்க வைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வந்து ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் கருவேப்பிலை பவுட்ரு கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு செரிமானம் ஏற்படும். இல்லைன்னா நீங்கள் சாப்பாடில் போடக்கூடிய கருவேப்பிலையை எடுத்து நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதாவது மலச்சிக்கல் சரியாகி வாய்வு தொல்லை இருக்கவே இருக்காது, வயிறு உப்பசம் இதெல்லாமே சரியாயிரும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலை நம்மளுடைய உடல்ல ரொம்பவுமே முக்கியமான உறுப்புகளை சுத்தப்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஸோ கல்லீரல்ங்கிறது நம்ம உடல்ல முக்கியமான உறுப்புங்க. அந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியமா பராமரிக்கிறதுக்கும் கருவேப்பிலை பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கல்லீரல்ங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான உறுப்பு, நம்மளுடைய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது. ஸோ அதனால கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலையை நம்ம கண்டிப்பா உணவுல எடுத்துக்கிறணும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றத்தினால கொலஸ்ட்ரால் அதிகமாகிருது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்னால. ஆனா நம்ம கருவேப்பிலையை சாப்பிட சாப்பிட அந்த கொலஸ்ட்ரால் தங்குறது வந்து வரவே வராது. கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு பயன்படுது. இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இதயத்தை பேணி காக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து 7வது நன்மை உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையை வந்து நம்ம உணவில் எடுக்க எடுக்க நம்மளுடைய உடல் எடை வந்து குறைக்கப்படும். ஆனால் இது கூடவே நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட்டா மட்டும் போதாதுங்க, அது கூடவே வந்து உடற்பயிற்சி அதாவது நடைப்பயிற்சி வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு அதாவது ஒரு நாளைக்கு 20லிருந்து 30 நிமிடம் வந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுறதாலும் பண்ணலாம். நீங்கள் கருவேப்பிலை பவுடரை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், இல்லை காலையில் சுடு தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை சூப்பராக குறைய ஆரம்பிக்கும். அது கூடவே நீங்கள் போதுமான தூக்கம் ஒரு நாளைக்கு 8லிருந்து 7 மணி நேரம் தூங்கணும். தண்ணி ரொம்பவே அவசியம். 2லிருந்து 3 லிட்டர் தண்ணியை நம்ம குடிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கண் பார்வைய அதிகமாக்குறதுக்கு, கண் பார்வைய தெளிவுபடுத்துறதுக்கு, கண்ணை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில விட்டமின் ஏ வந்து இருக்குது. இதனால இது கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த பார்வை மங்கலான பார்வையை சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி மாலை நேரத்தில் வரக்கூடிய மாலைக்கண் நோய், இரவு பார்வை அதாவது அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனாலையும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் உடலில் இயற்கையான பாதுகாப்பு அமைப்புக்கு கருவேப்பிலை பயன்படுது. மற்ற வெளியிலிருந்து வரக்கூடிய வைரஸ் பாக்டீரியா போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் உடலுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ரத்த சோகை வராமல் பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்குது. அது கூடவே விட்டமின் சியும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு தான் அதிக அளவில் வந்து ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியானால பாதிக்கப்படுறாங்க. அதுவும் முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே கருவேப்பிலையை உணவில் எடுக்கும்போது அந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா சரியாயிடும். அடுத்து 11வது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. கருவேப்பிலையில கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறதுனால இது எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து 12வது நன்மை, சருமத்திற்கு இது ஆரோக்கியத்தை கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அதனால சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. அடுத்து 13வது நன்மை, உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை பயன்படுது. சில ஆய்வுகள்
ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கருவேப்பிலையில இருக்கக்கூடிய தாவர சேர்மங்கள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள கொண்டிருக்குது. அதனால இது அலர்ஜிய குறைக்கும் தன்மை கொண்டது. இன்னும் நெறைய பேருக்கு அலர்ஜி இருக்கிறதுனால என்னாகும், மூட்டுகள்ல வலி, வீக்கம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அந்த அலர்ஜிய குறைக்கும் தன்மை கொண்டது கருவேப்பில. அ நீண்ட நாட்களாகவே இந்த அலர்ஜி உடல்ல இருந்துச்சுன்னா, பல நோய்களுக்கு அது வழிவகுக்கும். ஸோ அந்த அலர்ஜிய குறைக்கும் தன்மை கொண்டது கருவேப்பில. அதனால உணவுல எடுத்துக்கிறங்க. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த கருவேப்பிலையை தினமும் எவ்வளவு சாப்பிடலாம் எப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவாக நம்ம தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம்னா 8லேருந்து 15 புதிய கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 கருவேப்பிலையில் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்டது ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் 8 கருவேப்பிலை வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கு மேலே வேணாலும் நீங்கள் 15 வரைக்கும் சாப்பிடலாம். அதுக்கு மேலே வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 சாப்பிட்டாவே போதும். அதுக்கப்புறம் வேணால் ஒரு 4 இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. இல்லை எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை பொடியை நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய சாதத்தில் போட்டு டெய்லி சாப்பிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு போதும். ஆனால் அதிகமாக எடுத்துக்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் போதும். வெறும் இலை 8க்குள்ளே எடுத்துக்கிட்டாவே போதும். எப்படி சாப்பிட்லான்னா வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடலாம். இல்லை நம்ம சட்னி வடிவிலையும் எடுத்துக்கலாம், பொடியாக எடுத்துக்கலாம். ரசம், துவையல், மோர், சூப்பு, பருப்பு சாதத்தில் இந்த எல்லா இடங்கள்லையுமே கருவேப்பிலை அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். யாரெல்லாம் கருவேப்பிலை எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும்னா, கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் நம்ம சொன்ன அளவு இருக்கலாம், அந்த அளவுக்குள்ளே எடுங்க. கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனை ஏற்படுத்தும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்களும் ரொம்பவே நம்ம சொன்ன அளவுகளை எடுத்துக்கிறோங்க. சர்க்கரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்க சர்க்கரை நோயாளிகளுமே நம்ம சொன்ன அளவை எடுத்துக்கிறோங்க. ஏன்னா அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்த ரத்த சர்க்கரை ஏற்படும். அதனால் பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி கருவேப்பிலை சாப்பிட்டா ஒவ்வாமை இல்லை அலர்ஜி ஏதாவது ஏற்படும்னா அவங்க தவிர்த்திடுங்க. நண்பர்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சாதாரண கருவேப்பிலை பயங்கரமான நன்மைகளையும் ஊட்டச்சத்துக்களையும் கொண்டது. இணையிலிருந்து கருவேப்பிலை இனிமேல் தூக்கி போடாதீங்க. உங்கள் உணவில் இருக்கிறத எடுத்து அப்படியே சாப்பிடுங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.